சரி, ஓகே. அடுத்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, மூக்குல எண்ணெய் விடலாமான்னா, கொஞ்ச நாள் வேண்டாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நாசல் பாலிப்ஸ் இந்த மாரியான பிளாக்ஸ் இருக்கும். ஸோ உள்ள வந்து நம்ம ஹெல்ப் எதுவும் இல்லாம, இந்த மாதிரியான ஆயில் வந்து நம்ம உள்ள விடுறது ஒரு 6 மாசம் வேண்டாம். கம்ப்ளீட்டா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஆனஸ்ல இருக்கக்கூடிய பிரஷர் தான் இந்த ஹெட் ஏரியால இருக்கக்கூடிய பிரஷருக்கான காரணம். ஸோ நம்ம அத ரிலீவ் பண்ணிட்டு, இந்த தண்ணி மூக்குல தண்ணியா ஒழுறுது. இந்த மாரியான சிம்ப்டம்ஸ் எல்லாம் ஹெட்டேக் எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் தான், நம்ம வந்து ஆயில் வந்து நோஸ்ல விடணும். ஸோ இம்மீடியட்டா ஸ்டார்ட்டிங்லயே வந்து நம்ம இந்த மாரி ஆயில் வந்து மூக்குல வந்து நம்ம விடக்கூடாது. ஓகே. இப்ப இதுக்கான ஒரு பேசிக் திங்ஸ் நம்ம என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஸ்ப்ரேஸ்லாம் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அது கெமிக்கல் ரிலேட்டட் ஸ்ப்ரேஸ்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த சைனசஸ் கிளாண்ட்ஸ் தான் நம்ம சளிய மூக்கு வழியா வெளியேத்தக்கூடிய முக்கியமான வேலை பாக்குது. ஸோ அதனால அது ஏதாவது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, சளி கழிவுகள் நமக்கு சரியா வெளிய வரலன்னா, ஆட்டோமேட்டிக்